சிவாய நம உறவுகளே, நீங்கள் சித்தர் நூல்களை படிக்கணும் அல்லது சைவ சமயத்தை பற்றி நீங்கள் அறியணுமெண்டா முதலில் நீங்கள் படிக்க வேண்டிய திருமூலற்ற திருமந்திரம். இதுதான் சைவ சமயத்துக்குரிய இலக்கண நூல். சைவ சமயம் என்றால் என்ன, இறைவன் என்றால் யார், உயிர்கள் என்றால் என்ன, இந்த தத்துவங்கள் பூவனங்கள் மற்ற உலகங்களை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்கிறேன்டா இந்த திருமந்திரம் நூல் தான் எங்களுக்கு முக்கியமானது, எங்கள்கிட்ட இப்போ கையில் உள்ளது. அதால் இந்த திருமந்திரம் படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனைண்டா, தனியாக நீங்கள் இந்த நூலை படிச்சிங்கண்டா சில உங்களுக்கு விளங்காது. காலத்தால் முற்பட்டது இந்த திருமந்திரம். இவர் 3000 ஆண்டுகளிலிருந்து இந்த பாட்டு எழுதுறதுக்கு மட்டும் 3000 ஆண்டு வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதினவர். சமாதிக்கு போய் இந்த பாட்டுகள் எழுதினவர். அதால் இந்த பாட்டுகளை நீங்கள் விளங்கி கொள்றதுக்கண்டா கட்டாயம் நீங்கள் சைவ சித்தாந்த நூல்கள் படிக்க. சைவ சித்தாந்தம் நீங்கள் விளக்கமாக படிக்கிறேன்டா உங்களுக்கு சில நூல்கள் தேவை. அதில் காலத்தில் முந்திய வாசிக முனிவற்ற ஞானாமிர்தம், இது சைவ சித்தாந்த திறவுகோல் நூல். இது வளமையாக சொல்கிற 14 சைவ சித்தாந்த நூல்களில் இது அடங்கலை. ஸோ அதை தாண்டி 14 சைவ சித்தாந்த நூல்கள் இருக்குது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த 14 சைவ சித்தாந்த நூல்களும். இதில் 14 நூல் இருக்குது. இந்த 14 தான் கூடுதலானவை சைவ சித்தாந்த நூல் என்று சொல்லினேன். இவைகளுக்கு முக்கியமாக குரு யார் என்றால், முதல் திருவுந்தியாரும் திருக்கல்ற்றிப்படியாருக்கும் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனாரும் திருக்கடவூர் உய்யவந்த தேவநாயனாரும் நூலாசிரியர்கள். அதுக்கு பிறகு மற்ற சிவஞான போதத்துக்கு மெய்கண்ட தேவநாயனார். அவையிலேருந்து குருசீட முறையெல்லாம் மிச்ச 12 நூல்களும் எங்களுக்கு வருது. இதில் அந்த மெய்கண்ட தேவருக்கு குரு பரஞ்சோதி முனிவர் தான் அவற்ற குரு. இந்த 14 சைவ சித்தாந்த நூல்களும் இந்த ஒரு நூல்லையே இல்லாமல் அடங்கி இருக்குது. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தனித்தனியாகவும் நூல்களை நீங்கள் வாங்கி படிக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவஞான போதம், இது அடுத்தது சிவஞான போதம் சிற்றுரை, அடுத்த சிவஞான சித்தியார், அடுத்தது சிவப்பிரகாசம், அடுத்தது உண்மை விளக்கம், அடுத்தது 20 போற்றி பகருட, சிவஞான போதம், சிவஞான மாவாடி. மற்றது இந்த 14 சைவ சித்தாந்த நூல்கள் பின்னுக்கு வந்த 14க்கு இன்னும் ஒருவர் சத்தியவேல் முருகனார் விளக்கம் போட்டு உரை எழுதியிருக்கிறார். அதை எடுத்து ஒரு 30 மாணவர்களுக்கு இதை படிக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இவற்றை இந்த நூல். இதையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அடுத்து இன்னும் சித்தாந்த பட விளக்கம் என்ற ஒரு நூல் இருக்குது. இதுவும் ஒரு அருமையான நூல். படித்த நூல்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நூல். இதில் பூவனங்களை பற்றி இருக்குது. மற்றது இறைவன் எப்படி ரங்கி வாரார், எப்படி ரங்கி வரும்போது அவற்றை சக்தியின் நிலை எப்படி இருக்குமென்று பலவிதமான தகவல் இதில் இருக்குது இந்த நூல்.